வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையிலேயே எதிர்க்கட்சிகளுடைய அமளி காரணமாக அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அமைதியாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அத்தோடு மட்டுமல்ல, அதிகார பசியை கொண்ட கட்சியை வாக்காளர்கள் நிராகரித்துள்ளனர் என்று மகாராஷ்டிர தேர்தல் முடிவை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். அதே போல ஒருபோதும் மக்களுக்காக காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் செயல்பட்டதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வீசியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நோட்டீஸ் கொடுத்திருப்பதற்கு ஏற்ப அவையினுடைய துணைத் தலைவர் மற்றும் அவையினுடைய தலைவர் அதானி விவகாரம் மற்றும் மணிப்பூர் விவகாரம் குறித்து பேசுவதற்கு அனுமதி அளிப்பார்களா என்பது பற்றி பேச இருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கக்கூடிய மத்திய அரசு கோரிக்கையை ஏற்குமா என்பது பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு. 3 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா பங்கேற்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ராஜன் பாபு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூத்துக்குடி செல்வம். மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 3 பேருக்கு வணக்கம். சார், இன்னைக்கு வழக்கமாக இந்த மாதிரி முதல் நாளில் சில அஞ்சலிகள் எல்லாம் செலுத்திட்டு ஒத்தி வைக்கிறது வழக்கம்தான். இது வழக்கமான ஒரு நிகழ்வாக உங்களுக்கு தென்படுதா? இல்லை இதற்கு முன்பாகவும் இதே மாதிரி ஹிண்டன்பர்கினுடைய அறிக்கை வந்தபோதும் இதே மாதிரி நீங்கள் ஜேபிசி எல்லாம் கேட்டீங்க, அதுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவங்க பேசுவதற்கெல்லாம் கூட அனுமதிக்கலை. அவையில் எப்படியெல்லாம் பேசினாங்க அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தோம். அந்த பேர் சொல்ல முடியாமல் அல்பாபெட் சொல்லி எல்லாம் பேசினாங்க. மிஸ்டர் ஏ அப்படின்னு பேசக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்பட்டது. மீண்டும் அதே விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எடுத்திருக்கிறாங்க, குறிப்பாக காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. நீங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க காங்கிரஸ் மக்களுக்காக போராடுற இயக்கம். நம்பர் 2, இந்த அரசுடைய ஊழல்களையும் முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளையும் வெளிப்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்துகிறது. ஏனென்றால் மக்களுக்கு எதிரான ஒரு சூழலில் தான் சில தொழிலதிபர்கள், ஏன்னா நாட்டில் எவ்வளவோ தொழிலதிபர்கள் நீண்ட காலமாக இருக்காங்க. இதே அதானியும் காங்கிரஸ் காலத்தில் ஏதோ தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அன்றைக்கு இருந்த அதானி வேற, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதானி வேற. என்ன வித்தியாசம்? இதை மோடி அவர்களுக்கு ஒரு பயம் என்ன சொன்னா, அதானிக்கு எது ஆனாலும் அது தனக்கு வந்த மாதிரி அவர் நினைக்கிறார். அதனால இன்னைக்கு சாத்தான் வேதம் போதுங்கிற சொல்ற மாதிரி என்ன செய்யறாருன்னா, பாராளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் சரியாக நடத்தணும், அதே மாதிரி காங்கிரஸ் மக்களுக்கு ஆதரவாக இல்லை மக்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்வதெல்லாம் சாத்தான் வேதம் ஓதுவது. இப்போ மக்களுக்கு ஆதரவு. இன்னைக்கு இந்தியாவில் மின்சாரத்தை உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் 3 1 பங்கு காசு அதானிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு மோடி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். எப்படி என்பது பார்க்கலாம். நிலக்கரி விலையை பல மடங்கு உயர்த்தியதன் மூலமாக அந்த நிலக்கரியை அந்தந்த அரசுகள் வாங்குவதற்கு ஒன்றிய அரசை பயன்படுத்தியதன் மூலமாக இன்றைக்கு நிலக்கரி விலை கூடி அது மின்சாரம் வருது. 2வது சோலார் பவர். சோலார் பவர் உங்களுக்கு நன்றாக தெரியும். இதே தமிழகத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதற்கு பின்னரும் கூட கமுதியில் ஒரு இதை போட்டாங்க, சோலார் பவர் போட்டாங்க. அதிகமான விலைக்கு வாங்கினதன் விளைவாக அன்றே தமிழக மக்கள் பல மடங்கு மின்சார கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தாங்க. இது இந்தியா முழுக்க இப்போ பரவி இருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு தொழில் என்பது டாடா இருக்குது, பிர்லா இருக்கு, அவங்கெல்லாம் ஒன்றை தயார் பண்றாங்க, ஒரு சிமெண்ட்டை தயார் பண்றாங்க, ஒரு இரும்பை தயார் பண்றாங்க, விற்கிறாங்க. அதானி அவர்கள் சமீப காலமாக மோடி வந்த பிறகு அரசாங்கம் ஏற்கனவே பல்லாயிரம் கோடி செலவு செஞ்ச ஏர்போர்ட்டை அவர்களுக்கு வாடகைக்கு விடுவது, அவர்களை எடுத்துக்கொள்ள சொல்வது, துறைமுகங்களை அவர்கள் கையில் கொடுப்பது, அது மட்டுமல்லாமல் எந்தெந்த நிறுவனங்கள், அதாவது உங்களுக்கு எதெல்லாம் லாபகரமாக இருக்குதோ அரசு நிறுவனங்களை அவர்களுக்கு கொடுப்பது, அல்லது அரசு நிறுவனங்களுக்கு எதிராக சதி செய்து இவர்களுடைய நிறுவனங்களை வளர்ப்பது. உதாரணமாக பிஎஸ்என்எல் இந்தியா முழுக்கும் பரவலாக இருந்துச்சு. அம்பானிக்கு, அதுக்கு பிறகு இப்போ அதானிக்கு இந்த அலைக்கற்றையெல்லாம் கொடுத்து இன்னைக்கு பிஎஸ்என்எல் ஒண்ணுமலாமாக்குறாங்க. ஆனால் இந்திய மக்களுடைய சொத்து வீணாகுது, தனிநபர் சொத்து கூடுது. இது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்ப நடந்த பிரச்சனை ஹிண்டன்பர்க்கை பத்தி நீங்க சொன்னீங்க. இல்ல, அது பழைய விஷயம், பழசுதான். அன்னைக்கு அதை ஆய்வு செய்திருந்தால் கடந்த மார்ச் மாசத்துல
அமெரிக்காவில் இந்த நிலம் ஒன்று ஏற்பட்டிருக்காது. மார்ச் மாதம் நடந்தது இந்தியாவுக்கு தெரிய வருவது இந்த மாதம். இது என்ன மாதம்? நவம்பர் மாதம். மார்ச் மாதமே அமெரிக்காவில் இந்த பிரச்சனை வெளியே வந்துருச்சு. அதை மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு தான் மட்டுமல்லாமல் ஊடகங்கள் மூலமாகவும் மூடி மறைத்தது ஒரு உண்மை. எந்த விதமான ஒரு இந்தியர்களுக்கு எதிராக இருந்தாலும், ஒரு இந்தியனுக்கு எதிராக இருந்தாலும், அது சம்பந்தமாக பல்லாயிரம் கோடி ஒரு பிரச்சனைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அங்கே ஏன் அமெரிக்கா இந்த அளவுக்கு, ரொம்ப பேர் கேட்குறாங்க, அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக சதி செய்தான்னு கேட்குறாங்க. அங்கே 1/3 பணம் முதலீடு அமெரிக்க மக்களுடைய பணம். இதுதான் மிக முக்கியம். ரெண்டாவது, லஞ்சம் கொடுப்பது என்பது அந்த நாட்டை பொறுத்தவரை, நீங்க அங்கே ஒரு தனி மனிதன் தவறு செஞ்சா தவறு இல்லை, அதே தவறை ஒரு ஆட்சியாளர் செய்யக்கூடாது. அது நேர் எதிராக இங்கே தனி மனிதன் தவறு செஞ்சா இந்தியாவில் அவன் மீது பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதே ஒரு அரசோ அல்லது முதலாளிகளை செய்யும் போது காப்பாற்றப்படுகிறார்கள். இதுதான் அமெரிக்காவுக்கு. இன்னைக்கு அமெரிக்கா இந்த அளவுக்கு நம்மளோட நல்லுறவு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, ட்ரம்ப்பும் திரு மோடி அவர்களும் நட்புல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அமெரிக்கா இதை கையில் எடுத்திருக்குன்னா, அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறதுனால அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள். இப்ப ஹிண்டன்பர்க் விஷயம் வரும்பொழுது ஒழுங்கா ஆய்வு செய்திருந்தால் செபி தலைவருக்கு என்ன நடந்திருக்கும், அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கணக்காயருடைய நிலைமை என்ன வந்திருக்கும். இதையெல்லாம் செய்யாதனால இன்னைக்கு மீண்டும் 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு, 22 மாசம் ஹிண்டன்பர்க் அதை ஆய்வு செய்யல. நிலக்கரி, அதானி நிலக்கரியை கொண்டு இங்க 1.5 மடங்கு 2 மடங்கு விற்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழும் பொழுது அதையும் இந்த நாடாளுமன்றம் ஒண்ணுமில்லாம ஆக்கியது, ஹிண்டன்பர்க்கையும் ஒண்ணுமில்லாம ஆக்கியது. எப்பொழுதாம் அதானி அம்பானி தவறு செய்கிறார்களோ, அவருடைய தொழில்களை பத்தி பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு மிக மோசமான சலுகைகள் கொடுக்கப்பட்டு மக்களுடைய ஒரு பொருளாதாரம் அவர்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படும் போதுதான் பிரச்சனை வருது. இதைத்தான் காங்கிரஸ் எதிர்க்கிறது. இப்போ ஒவ்வொரு இந்தியனுடைய தலையிலும் அவன் கட்டக்கூடிய கரண்ட் பில்ல 1/3 பங்கு அவன் தலையில சுமத்தி இருக்கிறது இந்த அரசு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ஒரு இன்றைய பிரதமர் அவர் இது போன்ற ஒரு சில முதலாளிகளை காப்பாற்றுகிறார். எங்க தலைவர் ராகுல் தெளிவா சொல்றாரு. இல்ல, எனக்கு புரியுது சார். அதாவது கடந்த முறை அந்த 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 ஹிண்டன்பர்க் அந்த நிறுவனம் வெளியிட்ட அந்த ரிப்போர்ட் எதையுமே பேசுறதுக்கு அலோவ் பண்ணல. அந்த அந்த வருஷம் என்ன நடந்ததுங்கிறத நாம பார்த்தோம். 2 எம்பிக்களுடைய பதவி தான் காலியானது. சரியா சார்? 2 எம்பிக்களுடைய பதவி தான் காலியானதே தவிர வேற எதுவும் உருப்படியா அந்த விஷயத்தில் நடந்த மாதிரி தெரியல. பட் இந்த முறையும் அதே பிரச்சனை. ஆனா இப்ப என்னன்னா கொஞ்சம் லீகலைஸா போயிடுச்சு. இப்போது பேசுவதற்காவது இந்த அரசாங்கம் அனுமதிக்கும் உங்களுக்கு தோணுதா? அன்னைக்கு இந்தியாவுக்குள்ள அந்த பிரச்சனை இருந்துச்சு. கரெக்ட். இந்தியாவுக்குள்ள இருந்ததுனால அதானியை காப்பாற்றுவதற்கு மோடி அரசாங்கம், நீங்க சொல்ற பழிவாங்க 2 எம்பியை பழிவாங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பல லட்சம் மக்கள் வாக்களித்து பழி வாங்கினாங்கன்னு நான் சொல்லல. பதவி பறிக்கப்பட்டதோ அதை கூட சொல்றது. அதனுடைய விளைவு அதுவும் இந்திய மக்களுக்கு எதிராக தொடுக்கிற போர் தான். நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அநியாயமா நீங்க வெளியேற்றும் போது அதே மக்கள் மீண்டும் அவரை பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது கோர்ட் அவரை பாராளுமன்றவராக ரீஇன்ஸ்டேட் பண்ணும்போது நடப்பது என்ன, எவ்வளவு செலவுகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசு சில முதலாளிகளுக்கான ஒரு அரசாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மக்களுடைய பொருளை அவர்களுக்கு கொடுக்கிறது. இதுதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இது ஏன் வராது? 2வது ஒரு விஷயம், மணிப்பூர்ல கடந்த ஆண்டு யார் சொல்லியிருக்கா, பாஜக எம்எல்ஏ 3வது மாசம் நடந்த ஒரே மாசத்துல பாஜக எம்எல்ஏ, இதற்கெல்லாம் காரணம் முதல்வர் தான். அந்த முதல்வர் மட்டும் சரியா இருந்தால் நடந்திருக்கும். ஒன்றிய அரசும் சரியா இல்லைன்னு குற்றம் சாட்டியது யாரு? பாஜக எம்எல்ஏ. இன்னைக்கு பாஜக எம்எல்ஏ பாஜகவுக்கு எதிராக ஏன் இருக்காங்க? இன்னைக்கு இரட்டை இன்ஜின் அரசுன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு மணிப்பூர்ல ஒன்றிய அரசு அங்கே ஆளும்போது ஒன்றிய அரசுடைய கட்சி அங்கே ஆளுது. ஆனா இவ்வளவு நாளா மணிப்பூர்ல நிவாரணம் நடக்க வேண்டியது போல நிர்வாண ஊர்வலம் நடக்குதுன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசாமல் என்ன செய்வார்கள்? மணிப்பூர் மக்கள் இந்திய மக்கள் தானே. ஏன் 1.5 ஆண்டுகளாக பிரதமர் மோடி அந்த மக்கள் நினைக்காம ஏன் போகல? இங்க இந்த கேள்வியை உலகம் எழுப்புது. உலகம் முழுக்க சுத்துறாரு. ஒண்ணுமே இல்லாத நாடுகள்கிட்ட போய் நான் விருது வாங்கினேன்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லி இந்திய மக்களை ஏமாற்றுகிறார். இந்த இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.
சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்க விடுகிறார் மோடிங்கிறதா எங்களுடைய. ஓகே சார், யூஎஸ்ல இருக்கக்கூடிய நியூயார்க்கினுடைய வடக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கரெக்டா சார்? நான் சொல்றேன் நார்த்தன் கோர்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு 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 இது ஒன்று அறிக்கை மாதிரி ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இருந்து இவங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்கன்ட்டுலாம் செய்திகள், சோதனையும் நடந்தது. ஆமா ஆமா. இப்போ இது வந்து ரொம்ப லீகலா போயிருச்சு சார். இதுக்கு முன்னால இப்படி ஒரு இந்திய நிறுவனத்தின் மேல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நிறுவனத்தின் மேல வேற உலகத்தின் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு விஷயம் வெளியில வந்தது கிடையாது. இது முதல் முறையாக வெளியில வந்திருக்கு. இது வந்து இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இவங்க பேசணும்ட்டு பிஃபோராகவே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த அரசாங்கம் ஜனநாயக பூர்வமாக இது பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கொண்டு இவர்கள் அனுமதிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி. ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அரசாங்கமே இதை எடுத்திருக்கணும். ஓகே. ஏன்னா அமெரிக்கா இதுல கொஞ்சம் ஹை ஹேண்டட்னஸ் தான் நடக்கிறாங்க. சரி. அவங்க எடுத்த அந்த ரிப்போர்ட், இவங்களுடைய தரவுகள் எல்லாம் எடுத்தா பாருங்க. அந்த கரண் அந்தானியுடைய இமெயில் இருந்தெல்லாம் நிறைய தரவுகள் எடுத்துட்டாங்க. அதுல ஒரு பிபிடியே போட்டிருக்காங்க. எந்தெந்த அதிகாரிக்கு எந்தெந்த ஸ்டேட்ல நாங்க எவ்வளவு பணம், 2000 கோடி. அந்த 2000 கோடி ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் அபிஷியல்ஸ் மூலம் அது இங்க வருது. அதுல 1700 கோடி ஏபிக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய 300 கோடி மற்ற 5 மாநிலங்கள். இதுல என்னன்னா, இந்த எல்லா மாநிலங்களுமே பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளாத மாநிலம். கரெக்ட். எல்லா மாநிலம். அதுல இவங்க எப்படி அதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த சோலார் எனர்ஜி பவர் கார்பரேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க என்ன சொல்றாங்க, சோலார் எனர்ஜியை நம்ம கொண்டு வரணும்னு டெண்டர் விடுறாங்க, குளோபல் டெண்டர். அதுல 2 பேர் கிடைக்குது. ஒன்னு அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட், இன்னொன்னு அஷூர் பவர் எனர்ஜி. 2மே அதானிக்குள்ளது. இவருக்கு 8000 கோடி, அவருக்கு 4500 கோடி. இதை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, இதை வாங்கிறதுக்கு ஸ்டேட் வேணும்ல, அதுக்கு போய் நீங்க ஆள் பிடிச்சிட்டு வாங்கிறாங்க. அப்போ அதானி குரூப் என்ன பண்றாங்க, இந்த ஸ்டேட் எல்லாம் போறாங்க. அதுல வந்து மேஜர் ஒரு சிறு குறுக்கீடு தான், ஒண்ணும் கிடையாது. பாஜக ஆளும் மாநிலங்கள்ல எந்த இதுவும் தேவையில்லை, அவங்க தானாவே இதே அதானிக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாநிலங்கள் எதிர்கட்சி மாநிலங்கள்னாலதான் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை. சார் பேசி முடிச்சிட்டோம், குறுக்கிடாதீங்க. இதுல நீங்க இந்த மாநிலங்கள் கொடுக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. தமிழ்நாடு நமக்கு வந்து 500 மெகாவாட் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அதிகமா எடுத்தது ஆந்திர பிரதேஷ். அந்த அமெரிக்கன் அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, இந்திய இந்த மாநில அதிகாரிகளுக்கும் இல்ல அதிகாரிகளுக்கு சொன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பொலிட்டிஷியன்ஸ் கம் அபிஷியல்ஸ் 2 பேர் தான், அப்படிதான் 2 பேர் தான். இவர்களுக்குமாக கொடுப்பதற்கு பிராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக அவங்க கொடுத்துட்டாங்கன்னு அவங்களால வந்து இது பண்ண முடியல, சொல்லல. பிராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது 2000 கோடி. அந்த 2000 கோடி எங்கள்கிட்ட இருந்து நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எங்களுடைய ஃபண்ட் ரைசிங் பாண்ட்ல நாங்க ஒரு பெரிய கிளாஸ் வச்சிருக்கோம். ஃபாரின் அபிஷியல்ஸ் கேனாட் பி காட் பிரைப்ட் த்ரூ திஸ் மணி. இதுதான் இவர் என்ன செஞ்சிருக்கோம், அந்த நம்முடைய நடுவண் அரசு என்ன பண்ணிருக்கலாம், இதை எடுத்துட்டு இதை அமெரிக்கா எப்படி ஒரு இந்திய சிட்டிசனுக்கு நீங்க வந்து சமன் சர்வ் பண்றீங்கன்னு கேட்டிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும், அமெரிக்கா நேரடியா நம்முடைய எம்பசிக்கு அனுப்பிச்சு எங்கள்கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண உங்களுடைய அதானி இது மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டிருக்கிறார், உடனடியா நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. இதை சொல்லி இருக்கணும். அமெரிக்கா cannot be as a world police. இதை அழகா நடுவண் நடந்து எடுத்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க ஏன் பண்ணல, அவங்க பண்ண மாட்டாங்க. இதான் பிரச்சனை. ஏன்னா 2014 நமக்கு ஒரு நிலக்கரி ஊழல் வந்துச்சு பாத்தீங்களா, 21 ஷிப்மெண்ட் இந்தோனேஷியால இருந்து வருது. அந்த இந்தோனேஷியால இருந்து வரக்கூடிய ஷிப்மெண்ட் நேரா சிங்கப்பூர் போகுது, சிங்கப்பூர்ல இருந்து நேரா சென்னை வருது. ஒரு ஷிப்மெண்ட் காஸ்ட் அங்க வெறும் $21 ஒரு டன். ஆனா அது நமக்கு விற்கப்படுகின்ற பொழுது $91. இது எப்படி விற்கப்படுது, லோ குவாலிட்டி கோல், இது நமக்கு வரும்போது ஹை குவாலிட்டி கோல். இதுதான் விற்கப்படுது. இது பெரிய பிரச்சனையாச்சு. எரிசக்தியினுடைய திறன் ரொம்ப கம்மி. நமக்கு வித்துட்டாங்க. இத ஒரு நிறுவனம் வந்து இதை வந்து ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது ஆர்கனைஸ்ட் கரப்ஷன் கிரைம் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு OCCRP.
அவங்க இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் இவங்க பண்ணாங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸில் இருக்கு, 10 வருஷமா இருக்கு, இன்னும் முடியல. இது 2014க்கு பிறகு. இந்த 2020 2024 நீங்க அதானியினுடைய அவருடைய இந்த வெல்த் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 850 மடங்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு இதில் கேள்விப்பட்டேன், அவருடைய வெல்த் மடங்கு உயர்ந்தது 850 மடங்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான செயல்களின் மூலம் கொடுக்கப்படுவது. இத நேரடியா நம்முடைய எதிர்கட்சிகளும் சரி, ஆளும் கட்சியும் சரி, வெறுமனே அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டிட்டு இருக்காங்களே தவிர யாருமே இத ஒரு முழுமையான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படி இன்னும் வரவே இல்லை. இவங்களை கேட்டா என்ன சொல்லிடுறாங்க, உங்க ஒரிசாவில் தான் கொடுத்துருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொடுத்துருக்காங்க, ஆந்திர பிரதேசத்தில் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் இதெல்லாம் எங்க ஸ்டேட் இல்ல, எங்களுக்கு இருக்கு என்ன சம்பந்தம். ஆனா கொடுக்க சொன்னது யார்? கொடுக்க சொன்னது சோலார் எனர்ஜி கார்பரேஷன். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அவங்க கொண்டு போய் எலக்ட்ரிசிட்டியை விற்கிறதுக்கு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு போல அவங்க யார் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புறாங்க? அதானி அனுப்புறாங்க. நீங்க அனுப்புறீங்க. அவங்க அதானி என்ன சொல்லிடுறாங்க, உனக்கு நாங்க 12,500 மெகாவாட்டுக்கு நாங்க கொடுத்துறோம், ஆனா நீங்க அதை வித்துட்டு வரணும். ஏன் அவங்க விற்கணும்? புரியுது. இந்த பிரச்சனை தான் இப்ப ஓடிட்டு. இதை எப்படி இதை முடிக்கிறதுங்கிறது இப்ப நடுவர் நடிச்சு கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. இந்த மீன் டைம் நீங்க இது வந்த இது நேரத்தை பாருங்க, ட்ரம்ப் ஆட்சியினுடைய கடைசி தொடக்கம் சாரி ஜோ பைடன் ஆட்சியினுடைய முடிவு, ட்ரம்ப் ஆட்சியுடைய தொடக்கம் வரப்போகுது. இந்த நேரத்தில் அவர் வெளியிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. அச்சா, அது வெளியிடுறது இல்லாம இந்தியாவில் உள்ள ஒரு குடிமகன் செய்த தவறுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு பின்னடைவு நம்முடைய எதிர்கட்சி கூட்டணிகளுக்கு. சோ இந்த ரெண்டையும் மடைமாற்றம் பண்ணலாமா? 2 பேரும் கூட நினைக்கலாம். புரியுது. 2 பேரும் கூட நினைக்கலாம். ஆளுங்கட்சியும் நினைக்கலாம், எதிர்கட்சி கூட்டணியும் நினைக்கலாம். ஏன்னா இதை இன்னும் ஸ்ட்ராங்கா முன்னமே கொண்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்கா இவங்க எடுத்துட்டு வந்து இதை மக்கள் மத்தியில் ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பவே இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே பேசலாம். ஒரு சிறு குறிப்பு சார், ஒரே ஒரு நிமிஷம் பேசலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு காலர். வணக்கம், ஞானப்பிரகாசம். வணக்கம்ங்க ஐயா. வணக்கம், நீங்க பேசலாம் சார். இது சிங்கிள் இன்வெஸ்டிகேஷன் நடக்காது சார். அதானியோட அவங்களுக்கு தள்ளுபடி பண்ற அந்த 16 லட்சம் கோடி ரூபாய் பணம் தள்ளுபடிக்கு பாதி இவங்க எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்க. அதை எடுத்து ஆர்எஸ்எஸ்க்கு, விஹெச்பிக்கு, பஜ்ரங்கத்தலுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடையாளம் தெரியாத கோஷ்டிகளை கொடுத்து தன்னுடைய கட்சி வளர்த்து எங்கெங்க யாரை சிதைக்கணும், எவனை எங்கெங்க கொண்டு தள்ளணுங்கிறத வச்சு பிளான் பண்ணி செய்யறாங்க. 24 மணி நேரம் இதே சிந்தனை தான் பிஜேபி. இப்ப நம்ம தூத்துக்குடி செல்வம் உட்கார்ந்து அவர் எல்லாம் சும்மா பேச போறாரு, புலிவாங்க வருது சார். அதெல்லாம் ஒண்ணு வாங்க மாட்டாரு அவரு. சரி, சரி 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 சரி, நல்லது ஞானப்பிரகாசம் ஐயா, நல்லது. நன்றி, உங்க அழைப்புக்கு நன்றி. தூத்துக்குடி செல்வம் சார், கடந்த முறை ஹிண்டன்பர்கினுடைய அறிக்கை இதே அதானி நிறுவனம் குறித்து வெளிவந்த போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் என்ன சொன்னது அப்படின்னா, இது இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்ட போர் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஒட்டுமொத்தமாக பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அதை ஆமோதித்தார்கள். இந்த அரசாங்கம் அந்த ரிப்போர்ட் எல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, அது அபிஷியல் ரிப்போர்ட் கிடையாது, அது ஒரு பிரைவேட் ரிப்போர்ட் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அரசாங்கம் நீதித்துறையே ஒரு சார்ஜை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியாவினுடைய 5 மாநிலங்கள் சம்பந்தப்படுகிறது, சத்தீஸ்கர் சம்பந்தப்படுகிறது, உங்களுக்கு ஆந்திரா சம்பந்தப்படுகிறது, தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ், இப்படி ஒரு 5 ஸ்டேட் இதுல சம்பந்தப்படுகிறது. ஆனா இந்த அரசாங்கத்தின் பால் நீங்க அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நீங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதை பத்தி எதுவுமே ஒரு மூச்சு கூட விட மாட்டாங்கிறாங்க இந்த கவர்மெண்ட். நீங்க இங்க என்ன நடக்குது, பார்லிமெண்ட்ல இது குறித்து பேசுவதற்கு, முழுமையாக பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்குமா சார்? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கொஞ்சம் எக்கோ அடிக்கணும் பிளீஸ். சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அதனுடைய நெறியாளர் அண்ணன் அரவிந்தாட்சன் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் இதயத்துல்லா அவர்களுக்கு, அதே போல சகோதரர் ராஜன் பாபு அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அண்ணா கொஞ்சம் எக்கோ பிளீஸ். அதாவது
நான் அண்ணன் இதயத்துல்லா பேசும்போது குறுக்கிடக்கூடாதுங்கிறக்கா, அது நாகரிகமா இருக்கிறக்கா குறுக்கிடல. அவரும் குறுக்கிட மாட்டாரு, கவலைப்படாதீங்க. எக்கோ அடிக்கணும் பிளீஸ். அதாவது அண்ணன் இதயத்துல்லா சொல்லும் போது சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு சொன்னாரு. அத நான் வந்து அண்ணன் இதயத்துல்லா போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள்ட்ட நான் இதை எதிர்பார்க்கல. சரி, இன்னும் சொல்ல போனா அதை நான் வந்து ஆட்சேபிக்கிறேன். அவருடைய கருத்துக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அமெரிக்க நீதிமன்றம் திரு அதானி அவர்கள், ரொம்ப எக்கோ இருக்கு எனக்கு, பிளீஸ். அதாவது இல்ல அவரு பேசுறது அவருக்கே எக்கோ அடிக்குதாமா? குறைங்கப்பா, என்னப்பா இப்படி பண்றீங்க? அண்ணே அமெரிக்க நீதிமன்றம் ஆடியோ ஷிஃப்ட் பண்ணுங்கப்பா. திரு அதானி அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதாவது விசாரணைக்கு ஆஜராகுவதற்கு ஒரு 21 நாள் 21 டேஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, சம்மன் அனுப்பியிருக்காங்க. இது விசாரணையுடைய தொடக்கம், பிரிலிமினரி ஸ்டேஜ். இன்னும் விசாரணையை ஆரம்பிக்கல. சார்ஜஸ் பிரேம் பண்ணணும், சார்ஜஸ் ப்ரூவ் பண்ணணும், நிறைய ப்ரொசீஜர், அதாவது நீதிமன்ற நடைமுறைகள்ல, சட்ட நடைமுறைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ மரியாதைக்குரிய ராஜன் பாபு அவர்கள் சொன்னாங்க ஒரு விஷயத்த, மகாராஷ்டிரா தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி நடத்துகிற ஒரு வகையான அதை மறைப்பதற்கு நடத்துகிற போராட்டம்னு வச்சுக்கிடுங்க, நாடகம்னு கூட நான் சொல்லல. ஆமா, இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே மகாராஷ்டிராவில வெறும் 14 இடங்கள், 288 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிராவில வெறும் 16 எம்எல்ஏக்களை மட்டும் அவங்க வந்து வச்சிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அளவிற்கு மிக மோசமான தோல்வி, படுதோல்வி. அப்ப காங்கிரஸ் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுலயும் குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிராவில 3வது முறையும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்திருக்கு. அதே போல ஹரியானால சமீபத்தில் நடந்து முடிந்த அக்டோபர் மாசம் நடந்து முடிந்த ஹரியானா தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கு. சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலம் தேர்தலே நடத்த முடியாத ஒரு நிலை இருந்தது. அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவை நீக்கிய பிறகு அங்கே நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 29 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல நடந்த தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 21 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. நாங்கள் வெற்றி பெறவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா 21 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். இப்ப இதெல்லாம் மறைக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன், இந்தியால இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை நம்புறத விட்டுட்டு இவங்க அமெரிக்கால இருக்கிற எதை எடுத்தாலும் வெளிநாட்டுக்காரங்களை தான் நம்புவாங்க. இவங்களுக்கு தேசப்பற்று, இந்தியாவின் மீது நம்பிக்கை, இந்திய இறையாண்மை மீது நம்பிக்கை இதெல்லாம் கிடையாது. இவங்க கேட்டா அமெரிக்கா கோர்ட்ல சம்மன் பண்ணி இருக்கு சார். ஒண்ணு அமெரிக்கா கோர்ட் வந்து இவரை கன்விக்ட் பண்ணல, இவரை அக்யூஸ் பண்ணிருக்காங்க சார். நானே ஒரு நிமிஷம் சார், இதே வந்து ஒரு காங்கிரஸ் காலத்தில் நடந்த சார்ஜ் இதே மாதிரி வந்திருந்தா நீங்க இப்படிதான் கம்முன்னு இருப்பீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இப்படி ஒரு நடந்திருக்குன்னு ஒரு சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே அமெரிக்காவுடைய ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இதே மாதிரி ஒண்ணு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல கோர்ட்ல பண்றாங்க. இல்ல சார், நீங்க இதே மாதிரிதான் அப்போ அமைதியா இருப்பீங்களான்னு கேக்குறேன். இது ஒண்ணு கன்விக்ட் பண்ணல, அமைதியா இருக்கிறதா அர்த்தம் இல்ல. நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாடாளுமன்றத்தினுடைய விண்டர் செஷன் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கு. குளிர்கால கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. நீங்களே தொடக்க உரையில குறிப்பிட்ட மாதிரி இன்னைக்கு செஞ்சிருக்கணும், மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லது இப்பொழுது இருக்கிற நாடாளுமன்றத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் தவறி இருந்தால் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அவர்களுடைய சேவையை பாராட்டி பேசிட்டு அவையை தூத்துக்குடி செல்லும் ஐயா, இங்க பாருங்களேன். இந்த வழக்கு தாக்கலாகி இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நியூயார்க்.
பட் வழக்கு யார் யாருக்குன்னு பாருங்க. வழக்கு வந்து என்னன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எகெயின்ஸ்ட் கௌதம் எஸ் அதானி, சாகர் அதானி, வினீத் ஜெயின், ரஞ்சித் குப்தா, சிரில் கேபினேஸ், தீபக் மல்ஹோத்ரா, ரூபேஷ் அகர்வால். அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கும் தான் சார் வழக்கு. சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. the grand jury charges ஆயிருக்கு. இன்னொன்னு கவனிக்க மாட்டீங்களா? அதாவது இந்த சார்ஜஸ் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் மேல கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மேல கிடையாது, அமைச்சர் பெருமக்கள் மேல கிடையாது, பிரதம அமைச்சர் மேல கிடையாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. 5 மாநிலங்கள் மேல சார்ஜ் ஆயிருக்குது ஐயா. 5 மாநிலங்கள் மேல. நீங்க எந்த மாநிலத்துல வந்து நீங்க வந்து என்ன சொன்னீங்க, ஆர்டிகல் 370 வந்து சிறப்பு சட்டத்தை வந்து ரத்து பண்ணு சொன்னீங்களோ, அதே காலகட்டத்தில் ஊழல் நடந்திருக்குங்கிறாங்க. உங்களோட கவர்மெண்ட் தான் இருந்தது, பிரசிடென்ட் ரூல் இருக்காங்க. ஒரு நிமிஷம், நீங்க சார் இதுக்கு முன்னால இருந்த ஆளுநர் வந்து இதே சார்ஜ வச்சாரு. அதானி நிறுவனத்திற்காக எங்களுக்கு ஃபேவரா செயல்பட சொல்லி எனக்கு பிரஷர் கொடுத்தாங்கன்ட்டு. அத சொன்ன காரணத்தினால அந்த கவர்னர் வீட்ல வந்து ஃபார்மர் கவர்னர் இல்ல நான் பேசி முடிச்சேன், கொஞ்சம் அனுமதிங்க. அந்த ஃபார்மர் கவர்னர் வீட்ல திடீர்னு ஒரு சிபிஐ ரைடு போட்டாங்க. நீங்க இல்லன்னு மறுக்க முடியுமா? அதாவது இன்னும் வந்து விசாரணை தொடக்க நிலையில் இருக்கிறது. இன்னும் விசாரிச்சு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து குற்றவாளின்னு சொன்னா அதுக்கு பிறகு பேசுவோம். ஆனா இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றம் ஒரு நிமிடம் நடப்பதற்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. யார் பணம்? மக்களுடைய வரி பணம். இவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? எதிர்கட்சிகள் நாடாளுமன்றம் முறையாக தொடங்கி நடக்கிற பொழுது இன்னும் நாட்கள் இருக்கு. டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி வரை நாடாளுமன்றம் நடக்க போகுது. இன்னும் அடுத்தடுத்து வருகிற நாட்களில் கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம், தனிநபர் தீர்மானம், இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இவர்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு நடத்துகிற ஒரு வகையான சம்பந்தமே இல்லாத போராட்டம், அவசியம் இல்லாத போராட்டம். ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். இங்க பாருங்க, நீங்க ஒரு 4 ஸ்டேட்லயாச்சும் கவர்மெண்ட் இருக்குது சரிங்களா? நீங்க வந்து நாளைக்கே நீங்க நினைச்சீங்கனாலும் நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையோ அல்லது வந்து சிபிஐயோ அல்லது வந்து இது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால பணம் ராவையோ உள்ள விட்டு கூட நீங்க விசாரிச்சுக்க போறீங்க. ஆனா என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஜூலை மாசம் 2021 இருந்து பிப்ரவரி 2022க்குள்ள எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிகளுக்காக பாருங்க 5 ஸ்டேட் சொல்றான், ரீஜன் 5 ஸ்டேட் சொல்றான். எந்த ஸ்டேட்டுங்கிறது இல்ல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சார். நீங்க பாருங்க ஒரு நிமிஷம், அப்படியெல்லாம் கடந்தெல்லாம் போகாதீங்க. நீங்க பாருங்க, ஒடிசா சொல்றான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்றான், தமிழ்நாடு சொல்றான், சத்தீஸ்கர் சொல்றான், ஆந்திரா சொல்றான். இந்த 4 ஸ்டேட்ல ஆட்சி அதிகாரம் இருக்குது சார். ஆந்திரா இல்ல தெலுங்கானா சார். இங்க ஆந்திர பிரதேஷ் இருக்கு, நீங்க விடுங்க. இவங்க கொடுத்திருக்கிறதுலாம் ஆந்திர பிரதேஷ். ஆமா ஆந்திரா தான் சார். இங்க பாருங்களேன், நீங்க ஆளுநருடைய ஆட்சி, பிரசிடென்ட் ரூல் இருக்கக்கூடிய உங்கள் உள்துறை இலாக்காவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல பணம் கொடுத்தாங்கிறான். யாரு கொடுத்தான்? நீங்க வந்து அண்ணன் இதயத்துல்லாவுக்கும் ஒரு லீடு எடுத்து கொடுக்காதீங்க தயவு செய்து. கேட்டீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் 100 கோடி ரூபாய். ஐயா நீங்க ஒரு 50 பக்கம் சார்ஜஸ் போட்டிருக்கிறாங்க. நான் வந்து அதுல ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்கிறேன். ஏங்க பிரசிடென்ட் ரூல் இருந்த ஒரு ஸ்டேட்ல ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல 6 வருஷம் நீங்க சட்டமன்ற தேர்தலே நடத்தல சார். முடிவு செய்யப்படவில்லை சார். இல்ல அப்படி இல்ல, நீங்க 6 வருடங்களாக சட்டமன்ற தேர்தல் நடத்தல சார். ஃபார்மர் கவர்னர் சத்யபால் மாலிக் நீங்க அவரு சார்ஜ் பண்ணிருக்காரு ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை கொடுப்பதற்காக. ஆமா இல்ல சார், அவர் சார்ஜ் பண்ணாரு சார். நீங்க ஒரு RSS சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து எனக்கு பிரஷர் கொடுத்தாருன்னு வரும்போது அதே சத்யபால் மாலிக் வந்து அவர் விட்னஸ் பண்ணட்டுமே, விட்னஸ் கொடுக்கட்டும், சாட்சி சொல்லட்டும். அதுக்கு தானே சார் அவர் வீட்டுல ஒரு ரைடு அடிச்சாங்க. அண்ணா இன்னொன்னு நீங்க தயவு செய்து ஒண்ணு கேளுங்க. இப்போ சமீபத்துல தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு அனுமதிக்க ஒரே ஒரு நிமிஷம். அதாவது கள்ளக்குறிச்சியில மாநில அரசாங்கத்தினுடைய விசாரணையின் நம்பிக்கை இல்லை. 69 பேர் இறந்து போயிட்டாங்க. விசாரணை மாநில அரசு சரியா நடத்தாது, அதனால சிபிஐ கொடுக்கணும்னு சொல்லி யார் சொல்றா? ஹைகோர்ட் சொல்லுது.
உயர் நீதிமன்றம் மத்திய புலனாய்வு விசாரணைக்கு போகணும்னு சொல்லுது. இது யாருக்குள்ள சங்கடம்? இதெல்லாம் நீங்க இதெல்லாம் கடந்து போய்ங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படாத அதானி விஷயத்தை மட்டும் நீங்க முன்னுக்கு எடுக்கீங்க. இத ஒரு டிபேட்டா ஏன் வச்சான்னு? கள்ளக்குறிச்சி விஷயத்தை நீங்க ஒரு டிபேட்டா வச்சு அதெல்லாம் நாங்க 10 தடவை வச்சிட்டோம் சார். அண்ணே, அதெல்லாம் நாங்க 10 தடவை வச்சிட்டோம். நீங்க வந்து கேளுங்க. இப்ப சிபிஐ கொண்டு போயிருக்காங்க. இது மாநில அரசாங்கத்திற்கு இது ஒரு நெருக்கடியா இல்லையா? இன்னொன்னு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, நம்ம பேசலாம். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நான் உங்ககிட்டயே வரேன். நேரே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு உங்ககிட்ட வரேன் சார். கண்டிப்பா பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 75500 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 75500 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's
நேரலை சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. சார், உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர்ல எப்போ மெஹபூபா முஃப்தி பிஜேபியினுடைய அரசாங்கம் எப்போது கலைஞ்சது அப்படின்ட்டு உங்களுக்கு நினைவு இருக்கா? இல்லைன்னா நான் ஞாபகப்படுத்தி நான் சொல்லிடுறேன். நீங்க 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இது நடந்தது சார். மேலிருந்து ஜூன் ஜூலைக்குள்ளார அந்த அந்த சலசலப்புகள் எல்லாம் போய் நடந்தது. 2019 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி புல்வாமா அட்டாக் நடந்த போது ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாத காலம் கவர்னர் ரூல் தான் அங்க இருந்தது, பிரசிடென்ட் ரூல் தான் அங்க இருந்தது. நீங்க அந்த 2018 மே மாசத்துல இருந்து இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் இப்போது வந்தது வர, சரிங்களா, மொத்தமாகவே சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கண்ட்ரோல் தான். இதுல தான் இந்த கிராண்ட் ஜூரியினுடைய இந்த சார்ஜஸ் அதானி நிறுவனம் தொடர்பான இந்த சார்ஜஸ்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, நான் கருதுவது இதுதான். நீங்க ஜூலை 2021 அண்ட் பிப்ரவரி 2022 இந்த காலகட்டத்தில் தான் ஜம்மு காஷ்மீர்ல இந்த பிரைப்ஸ் கைமாறி இருக்கு, இல்ல கொடுக்கறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படிங்கறதெல்லாம் ஏனோ தானோன்ட்டு யாரோ ஒருத்தர் சொல்லல, ஒரு மாநில அரசாங்கம் சொல்கிறது. அதனுடைய சட்டப்படியான வழக்கை நடத்தக்கூடிய கீழமை நீதிமன்றத்துல இந்த சார்ஜஸ் ஃப்ரேம் ஆயிருக்கு. இது ஜம்மு காஷ்மீரும் பேர் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை குறித்தே பேசாம இவர்கள் கடந்து போகிறார்களா, இல்ல இதுல என்னதான் இதுல நடந்திருக்குது? இல்ல, ரெண்டு விஷயம். நீங்க சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பாஜகவுடைய உள்துறை ஆட்சியில இருக்கும்போது நடந்திருந்தா பாஜக, அதை மட்டும் இப்ப நம்ம பார்க்க வேணாம். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது 1750 கோடி ஆந்திராவில் ஜெயமோகன் ரெட்டி இருக்கிற காலத்துல, அதாவது பாஜகவுக்கு அவர் ஆதரவு கொடுத்த ஒரு காலம். மீதி சில 100 கோடிகள் தான் சில மாநிலங்களுக்கு அதிகாரிகளுக்கு கொடுத்ததா சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏன் அது யாரா இருந்தாலும் எந்த அரசாங்கமா இருந்தாலும் நாங்க என்ன கேட்கிறோம், அது திமுக என்ன கேட்குது, காங்கிரஸ் என்ன கேட்குது, நீ விசாரணை வைன்னு தான் கேட்குது. என்ன காரணம்? இதை வாங்க சொன்னது யாரு? ஒன்றிய அரசுடைய சோலார் எலக்ட்ரிக்கல் கார்பரேஷன். அது அப்ப ரொம்ப தெளிவா வச்சுங்க. அது ஏன் வற்புறுத்துது? அப்ப அதுலயே முழுமையான 2000 கோடிக்கே பிஜேபி தான் காரணம் நம்ம குற்றம் சொல்றோம். வெறும் ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல, நீங்க இப்படி எடுத்துக்கணும். இது ஒன்று. ஏன் அதானிக்கு புரோக்கர் வேலையை ஒன்றிய அரசு பார்த்திருக்கு. நீ அதானிட்ட தான் நிலக்கரி வாங்கணும், நீ அதானிட்ட தான் சோலார் எலக்ட்ரிக் பவர் வாங்கணும், இவ்வளவு விலைக்கு வாங்கணும். அது மட்டுமல்ல, நீங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த பிரைப் கொடுக்கப்படாம நடந்திருக்கு. குஜராத்ல கொடுக்கலையா? அவரு குஜராத்லயும் கொடுத்திருக்காரு. அங்கே எல்லாம் பிரைப் இல்லாம நடந்திருக்கு அதிகாரிகளுக்கு, இங்க பிரைபோட நடந்திருக்கு. இந்த சிந்தனையும் இதுல வருது. வெறும் இந்த 5 மாநிலங்கள்ல பிரைப்னாலதான் வெளியில வருது, அதாவது லஞ்சம்னால வெளியே வருது. லஞ்சம் இல்லாமல் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் அதானி எலக்ட்ரிசிட்டி வித்திருக்காரு. இதுதான் ஒரு பெரிய விஷயம். அங்கெல்லாம் உடனே முடிஞ்சிருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த மகாராஷ்டிரா தேர்தலை சொன்னாரு. நாங்க மீண்டும் சொல்றோம், மகாராஷ்டிரா தேர்தலில் முன்னாள் தேர்தல் கமிஷனர் தெளிவா சொன்னாரு, குறைஷி சொன்னாரு, 6 விழுக்காடு ஓட்டு எப்படி ஓட்டு, அதாவது எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு வாக்கு பதிவு அன்னைக்கு உள்ளதுக்கும் 6 நாள் கழித்து ஏன் இந்த வித்தியாசம் வருதுன்னு கேட்கிறாரு. எதுக்கு சொல்ல ஒரே ஒரு சின்ன ஒரு காலர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்தோணி வணக்கம்ங்க. ஹலோ அந்தோணி வணக்கம். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம், மன்னிக்கணும். டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன். நீங்க நல்லாவே குறைங்க பாப்போம் உங்க டிவி வால்யூமை. ஹலோ நல்லா குறைங்க. உங்க டிவி வால்யூமை மியூட் பண்ணிக்கங்க. குறைச்சிட்டேன். பேசலாங்க ஐயா, நீங்க இப்போ. ஹலோ, அதாவது செல்வன் பேசினார்ல, அதானி பிரச்சனை பிரச்சனை பேசுறாப்ல. அது அப்புறம் நம்ம பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் மக்கள் பிரச்சனை பேச மாட்டாங்க சொல்லியிருக்காரு. முதல்ல நம்ம அனுப்புற பிரதிநிதியை உள்ள பேச அனுமதிக்கணும் சார் பார்லிமெண்ட்ல. ஹலோ, பார்லிமெண்ட்ல பேச ஆரம்பிக்கணும்ல. பேச ஆரம்பிச்சாதானே நம்ம குறைகளை சொல்ல முடியும். புரியுதுங்களா சார்? இப்ப எதிர்கட்சி எல்லாம் வெளியெடுப்பு பண்றாங்கன்னா பேச விடாம வெளியெடுப்பு பண்றாங்க.
சரி, கேளுங்க. சரி. அதாவது அந்தோணி மரியாதைக்குரிய அந்தோணி அவர்களே, ஒரு நம்ம ஒரு இது கேட்டாங்கன்னா அவர் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிடுறாரு. என்ன ஒரே ஊர், நீங்க தெரிஞ்சவர் அவரு, வேணும்ட்டு தான் போன் பண்ணிருக்காரு. தெரிஞ்சவர் கிடையாது, நம்ம பல பார்த்திருக்கோம், பழக்கம் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன் ஒரு இது சொல்றேன். சரி 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 சரி, இணைப்புல இருங்க, அவர் பதில் சொல்லுவாரு. அண்ணன் நான் உங்ககிட்ட வரேன், நீங்க பேசி முடிச்சிருங்க. மார்ச் மாதமே ஒன்றிய அரசுக்கு தாக்கீது வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க அமெரிக்கா சொல்லாம எல்லாம் கிடையாது. அமெரிக்காவுடைய அரசும் நீதிமன்றமும் எல்லாமே அது FBI அரசாங்கத்துக்கு கீழே தானே இருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க அதை கிடப்புல போட்டாங்க. அதுதான் இப்ப பூதகரமா எந்த அளவுக்கு போயிருச்சு சொன்னா, அவர்களுக்கு நோட்டீஸ் எதுக்கு சம்மன் கொடுக்கிற நிலைமைக்கு அப்ப சம்மன் கிடையாது. இப்படி தவறு நடந்திருக்கு, இதை பாருங்கன்னு சொல்லி இருக்கும் போது பார்த்திருந்தா இந்த அளவுக்கு அது மோசமா போயிருக்காது. மூணாவது, நம்ம பிஜேபி ஏன் குறை சொல்றோம், மோடி அவர்கள் ஏன் குறை சொல்றோம்னா, இதே அதானியை கூட்டிட்டு போய் வங்காளதேசத்துல மின்சாரம் வாங்க வச்சிருக்காரு. இலங்கை அரசே சொல்லுது, இலங்கை அரசு அதிகாரிகள் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்திய அரசு அதானியிடம் எங்களிடம் இந்த ஒப்பந்தம் போட சொல்லி வற்புறுத்தியதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் நடந்தது என்னன்னு சொன்னா, பழங்குடியினர் மக்களுக்கு எதிராக இவர்கள் நடந்ததுனால அவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கென்யால பல்லாயிரம் கோடி கான்ட்ராக்டை இதே முறைகேடுனால கென்யா அரசாங்கம் நிறுத்தி இருக்கு. இப்ப ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு எதிரான ஒரு அவமானகரமான ஒரு சூழலை தான் இது ஏற்படுத்தி இருக்கு. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நீங்க திசை திருப்புறதுக்கு நீங்க மகாராஷ்டிரால நம்ம தேர்தல் கமிஷன் சொன்ன மாதிரி நீங்க அங்கே முறைகேடு செய்திருக்கீங்க, தேர்தல் முறைகேடு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு பார்லிமெண்ட்டுடைய அதானியை பத்தி பேசிடக்கூடாதுன்னு ஒரு மசூதிக்குள்ள புகுந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது 1991 வழிபாட்டு தலங்களுக்கான ஒரு சட்டம், அந்த சட்டத்தை விரோதமாக உத்தரப்பிரதேச இன்னைக்கு செஞ்சிருக்கு. இப்ப எதிர்கட்சிகள் பூரா எந்த பக்கம் உங்களுக்கு ஹிண்டன்பர்க்கையோ அல்லது அதானியுடைய இந்த ஊழலையோ பத்தி பேசாம எல்லாம் அதுக்கு போனா போயிட்டாங்கன்னா போகட்டும் சொல்லி இப்படி மடைமாற்றம் செய்வது, திசை திருப்புவது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறது, அதானி எந்த விதமான அனுபவமே இல்லாத இருக்கும்போது எப்படி நீங்க ஏர்போர்ட்டை கொடுத்தீங்க? இந்த கேள்விதான் அவருக்கு துறைமுகத்துல முதல்ல இருந்துச்சு. அதன் பிறகு ஒவ்வொரு இதையும் கொடுக்கும்போது எப்படி அலைக்கட்டையில எந்த விதமான அனுபவமே இல்லாம எப்படி நீங்க அவருக்கு அலைக்கட்டையை ஒதுக்குனீங்க? மூணாவது, அனில் அம்பானிக்கு 30,000 கோடி ரஃபேல்ல கொடுக்கும் போது எந்த விதமான ஒரு அலுவலகமோ ஒரு தொழிற்சாலையோ இல்லாத நிலையில 30,000 கோடி எப்படி வாரி கொடுத்தீங்க? இப்படி பல கேள்விகள்லாம் இருந்து அவற்றை எல்லாம் கிடப்புல போட்ட இந்த அரசாங்கத்துக்கு இப்ப இறுதியாக ஒன்று செய்யும், தெய்வம் நின்று கேட்கும் சொல்லுவாங்க, அது மாதிரி நின்று கேட்பது. ஓகே, ஒரு காலர். வணக்கம்ங்க, சாத்தனார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க உங்க டிவி வால்யூமை குறைக்கணுங்க ஐயா. உங்க டிவி வால்யூமை நீங்க மொத்தமா குறைக்கணும். ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு பேசுறதுனா பேசுங்க, இல்லனா நான் கால் கட் பண்ணிடுவேன். ஆமா, மொத்தமா மியூட் பண்ணும், இல்லனா கால் கட் பண்ணிடுவேன். இல்ல சார், சரி பேசலாம். அப்ப நீங்க சாத்தனார் பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நாகை மாவட்டத்திலிருந்து சொல்லுங்க ப்ளீஸ். சார், இந்த மாதிரி பல கோடி வரி ஏய்ப்பு பண்றவங்களும் இது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த அரசாங்கம் உதவி பண்றாங்களே தவிர, நம்ம தமிழக மீனவர்கள் தினம் நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் இது மாதிரி உள்ள பகுதியில இருந்து தினமும் சொல்றாங்க, அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இது மாதிரி பெரிய முதலாளிகள்லாம் பல கோடி ரூபாய் அங்கிருந்து சம்பாதிச்சு அவங்க நம்ம இந்தியா பேரை சொல்லி அவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இது மாதிரி உள்ள நம்ம இந்திய பிரதமர் நம்ம ஐயா மோடி ஐயா இருக்காங்கல்ல, மோடி ஐயா இது வரைக்கும் நம்ம மீனவர்கள் சொல்றாங்களே, இந்த எல்லை கடக்க போய் அரெஸ்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வார்த்தை பேசல சார். ஓகே, ஒரு வார்த்தை பேசல. நம்ம தமிழக எம்பி இருக்காங்கல்ல, ஆமா, நம்ம தமிழக எம்பி மொத்த பேரும் 39 பேர் இருக்காங்க, புது சேர்த்து 40 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கண்ணனை அறிக்கை கொடுக்கல. ஓகே சார், புரியுது. இல்ல இது மாதிரி நம்ம முன்னோர்கள் பெரிய சுட்டாவோட ஒரு குறுகிய சுட்டாவோட அதை கேட்கறதுக்கு தன்னால்வர் அந்த
இருக்கிறாங்க. ஓகே. ஆனா நம்ம தமிழ் மீனவர்களை புதிய சூழல் மாதிரி சொல்றாங்க. 3 படகு எடுத்துட்டு போறாங்க, ஒரு படகு திருப்பி கொடுக்கல. சரி. இது வரைக்கும் இன்னும் இந்த நம்ம பிடிச்சிட்டு போன படகு அந்த அரசாங்கம் அவங்க கடல் படகுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. சரி சரி சரி. இது வரைக்கும் நம்ம புரியுது சார். புரியுதுங்க. புரியுது. நம்ம இந்திய நாட்டுல நம்ம முதலமைச்சரும் சொல்லல, பிரதமரும் சொல்லல, என்ன ஒரு வாய் திறக்கல. சரிங்க. சரி சரி. நல்லதுங்க. நான் மதிமுக வைகோ சொந்தம் பேசுறேன். சரி சரி சரி. நல்லதுங்க ஐயா, நல்லது. நன்றி உங்க அழைப்புக்கு. சார், இது சார் பேசுறது இது அப்படியே அக்மார்க் இந்த பிரச்சனையை கடந்து போகக்கூடிய மனோபாவத்தில் எப்போதும் போல காங்கிரஸ் மேல 10 வருஷமா இவங்க இருந்தாலும் திரும்பவும் காங்கிரஸ் மேல இவங்க உருப்படியா எதுவுமே பண்ணது கிடையாது, தேசப்பற்று இல்லாதவர்கள், அந்நிய நாட்டுக்கு துணை போறாங்க, இப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை சொல்லிட்டு ஒரு பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையை வெறுமனே கடந்து செல்ல இந்த அரசு விரும்புகிறது அப்படிங்கிறதைத்தான் திரு தூத்துக்குடி செல்லும் போன்றவர்கள் எல்லாம் பிரதிபலிக்கிறாங்களா. அவங்க எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத நாங்க பேசுறதின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல வராங்களா? உண்மையிலே அதை தான் சொல்ல வராங்க. நீங்க பாருங்க, இதே அமெரிக்கால தான் ராகுல் காந்தி போய் பேசிட்டு வந்தார். உடனே அதை பெரிய இஷ்யூ ஆகுறாங்க. இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை நீங்க ஒரு அமெரிக்கன் சாயில்ல போய் எவ்வளவு மோசமா பேச முடிஞ்சான்னு சொல்லி அவரை ஏகப்பட்ட கேள்வியில. இப்ப அதே அமெரிக்கன் சாயில்ல இருந்து உங்களுடைய முகமாய் இருக்கின்ற அதானிக்கு ஒரு சம்மன் சர்வ் பண்ணிருக்கு. அதுவாவது மேடை பேச்சு, இது ரெக்கார்டு, கவர்மெண்ட் ரெக்கார்டு. அரசாங்கம் குற்றம் சுமத்துது. நீங்க ஒரு தனிநபர் குற்றம் சுமத்துறதுக்கும் ஒரு அரசாங்கம் குற்றம் சுமத்துறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஏன்னா ஒரு அரசாங்கம் இன்னொரு நாட்டினுடைய பிரஜையின் மீது குற்றம் சுமத்துகிறது. அதுனா அந்த நாட்டு அந்த பிரஜை எந்த நாட்டுக்காரரோ அந்த நாட்டுக்கு அவமானம். ஆமா, அப்படிதான் நம்முடைய அரசாங்கம் எடுத்துக்கணும். ஆனா நீங்க இவங்க அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. அதானிங்கிற ஒரு முகம் இவங்களுக்கு வேணும். இந்த அதானிங்கிற முகம் வேணுங்கிறத வச்சுக்கிட்டு நம்முடைய ஸ்டேட்டுக்கெல்லாம் இப்போ அவங்க ஃபண்ட் பண்றாங்க இல்லையா, உடனே இவங்க அடுத்த ஒன்று பண்ணுவாங்க, நம்முடைய ஸ்டேட்டுக்கு தான் பண்ணிருக்காங்களே, நீங்க ஏன் அவரை கேட்டு அதானியுடைய முதலீடே இல்ல. நீங்க பாருங்க, அவருடைய எல்லா முதலீடுகளும் பொதுத்துறை வங்கிகளில் இருந்தும் இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து வந்த பணம். அப்புறம் அதை இந்த ஸ்டேட்ஸ் வாங்காதான். ஆனா இவங்க அதானியை நீங்க மோசங்கிறீங்க, ஆனா அதே 2 பணம் கேட்கறீங்க, கொடுத்ததே நீங்க தானே. நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பிச்சு அத்தனை வங்கிகளும் நீங்க அதானி கொடுப்பீங்க, அவரு அந்த பணத்தை முதலீடு பண்ணதுக்கு வராரு, நாங்க வாங்கினோம். என்ன இதுல இந்த மாநில அரசாங்கம் இங்க வாங்குவதில் பிரச்சனை இல்லை. அதானியை பத்தி பாருங்க, தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளா தொடர்ந்து அவர் பேர பெரிய குற்றச்சாட்டுகள் வருது. எங்க ஆஸ்திரேலியாவில் உள்ள அந்த கேம்பியன் அப்படிங்கிற இதுல பாத்தீங்கன்னா கோல் மைன்ஸ்ல ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளம், அதை அவங்க பயங்கரமா எதிர்த்தாங்க. அங்கேயும் ஆக்டிவிஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு நீங்க பொருளாதார கூட்டத்தில் அவர் பயங்கரமா வந்தாங்க. செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவர் பேர குற்றம் வந்துச்சு. இப்ப அத்தனை வருகின்ற பொழுது குறைந்தபட்சம் அது என்னன்னா அது கேட்கணும்ல, காது கொடுத்து. ஒரு அரசாங்கம் எப்ப இவ்வளவு பிரச்சனை உன் பேர்ல வந்துகிட்டு இருக்க என்னன்னு கேட்கணும். ஏன்னா கேட்க மாட்டாங்க. சார், மாச சம்பளம் வாங்குறோம் சார், மாசம் சம்பளம் வாங்குறவங்ககிட்ட கரெக்டா இந்த இன்கம் டாக்ஸை பிடிச்சிடுறாங்க. இல்லைன்னா நோட்டீஸ் வருது, 15 ரூபாய் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நோட்டீஸ் அனுப்புறாங்க சார். 15 ரூபாயை நீ கணக்கில் காட்டலன்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்தினுடைய வருமான வரித்துறை அது நம்மளோட இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டா என்ன சார்? இல்ல, நீங்க இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூஸ் வருது, நீங்க குறைந்தபட்சம் விசாரிங்கன்னு கேக்குறீங்க, அவ்வளவுதானே? ஆனா அத கூட இவங்க செய்யல. நீங்க நல்ல பாருங்க, அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள் அதானிக்காகவே மாற்றப்பட்டுச்சு. இந்த ஏர்போர்ட் கொடுத்ததுலயா இருக்கட்டும், கோல் வாங்குறது 10% ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கணும்ட்டே போட்டாங்க. இதை செஞ்சுட்டு ஆனா நாங்க ஒண்ணு பேச மாட்டோம் அப்படின்னா இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா சார், அதானி இல்லை என்று சொன்னால் பல மாநில அரசாங்கங்களை இவர்களால் கவிழ்க்க முடியாது. இந்த மகாராஷ்டிரா வெற்றியில் கூட அதானியுடைய கை இருக்கிறது என்று அஜித் பவார் சொல்லியிருக்காரு. சரி சார், மணிப்பூர் தூத்துக்குடி செல்லும் ஐயா, மணிப்பூர் சொல்லுங்க. மணிப்பூர் முடிச்சிருமா? ஒரே முடிச்சிருக்கீங்களா? அவர் மணிப்பூரும் பேசிடுறேன், அவருக்கு மொத்தமா எனக்கு பதில் சொல்லிட்டுங்கிறாரு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க செல்வம் சார், ஒரு நிமிடம் அதுக்கு சேர்ந்து பதில் சொல்லிடுறேன். மணிப்பூர்ல என்ன பிரச்சனை? 2 பழங்குடியின மக்கள்,
அவ்வளவுதான். இந்த ரெண்டு மேய்த்தி மக்கள், குக்கி மக்கள். அங்க என்ன மிகப்பெரிய பிரச்சனை இருந்துகிட்டுன்னா, இவன் வனம் என்னுடையதுன்னு சொல்றான். உண்மையிலே அவர்களுக்குள்ள தானே. வனம் என்பது அவர்களுக்கு கடவுள், வனம் என்பது அவர்களுக்கு வாழ்வாதாரம். ஆனா இங்க இன்னொரு பழங்குடியின மக்கள் அவங்க சமநிலை பரப்புல இருக்கிறாங்க. இதுதான் அங்க பிரச்சனை. இதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இதுக்கு அங்க ஆர்ம்டு ஸ்பெஷல் போர்ஸ்னு ஒரு ஆக்ட கொண்டு வந்து, அது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தது சார். இன்னும் அதை தானே வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல. அதோட அந்த ஸ்பெஷல் ஆக்ட நீங்க முதல்ல கொஞ்சம் எடுக்கிறாங்க, அதுவும் எடுக்கிறது இல்ல. ஓகே ஓகே இல்ல, இதை எடுத்திருந்தாலாவது குறைந்தபட்சம் கொஞ்சம். மூணாவது ட்ரக் மாஃபியா. இந்த ட்ரக் மாஃபியால இப்ப நேற்று முந்தா நாள் ஒரு ரிப்போர்ட் பாத்தீங்களா? அங்க இருக்க அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய புள்ளியை இதில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. கரெக்ட் சார், கரெக்ட் நீங்க சொல்லுது சார். ஒரே ஒரு காலர் சார் பேசலாம். வணக்கங்க, சாமி, எம்ஆர் சாமி, வணக்கம். உங்க டிவி வால்யூமை குறைங்க சார். சாமி சார், உங்க டிவி வால்யூமை குறைங்க. கால் கனெக்ட் பண்ணும்போதே சொல்லுங்கப்பா. சார் லைன்ல இருக்கீங்களா? ஓகே, செல்வமண்ணே. அதாவது நீங்க ராஜன் பாபு சாரையும் அண்ணன் இதயத்துல்லா அமீர் ரொம்ப நேரம் பேச விட்டீங்க. எனக்கு ஒரு குறுக்கீடு இல்லாம நான் அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும் அனுமதிங்க. நீங்க பேச. அதாவது மணிப்பூர்லயும் அவரது மணிப்பூர்ல முடிச்சாரு. நான் மணிப்பூர்ல இருந்து தொடங்குறேன். மணிப்பூர்ல இந்த கலவரம் ஏற்படுவதற்கு காரணம் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில இருந்து இருக்கிறது. சார் நீங்க திரும்பவும் தப்பா சொல்றீங்க. அது நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவில் பால் ஏற்பட்ட அச்சத்தின் வெளிப்பாடாக. அந்த ஸ்பெஷல் கேளுங்க, ஸ்பெஷல் அதாவது ஸ்பெஷல் ஆர்ம்டு ஆக்ட் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அதெல்லாம் பிரச்சனை காரணம் இல்ல. இது என்ன சார் இது? நீங்க வைத்தியும் குங்கியும் ரெண்டு பேருக்கும் வேற ஒண்ணு இல்ல. யார் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்தவர்களாக ரெண்டு பேரையும் ஆக்கணுங்கிறது தான் சார். சமதள பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க அந்த மலைப்பகுதிகளில் நிலம் வாங்க முடியாது. நீங்க சமதள பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருத்தம் கொண்டு வருவதற்கான ஒரு மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணமாகிறது. நீங்க சும்மா கொண்டு போய் இந்த சிறப்பு ஆயுத அதிகார சட்டத்தை கொண்டு நிறுத்தாதீங்க. இல்ல, அதை சிறப்பு ஆயுத சட்டம் கொண்டு வந்த தப்பு அதிலிருந்து பற்றி இருக்கிறது. அதை மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியான கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி, மத்திய உள்துறை அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி. அங்கே திட்டமிட்டு அந்நிய நாட்டு சக்திகளால் அங்கே ஒரு ஊடுருவல் நடத்தி அங்கே திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்தப்படுகிறது. அதை மத்திய அரசாங்கம் நிச்சயமாக வேகமாக இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி, ஒரு 5000 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வேகமா நடவடிக்கை எடுக்காங்க. அது வேற ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட மாட்டேங்க. இந்தியா என்கிற ஒரு 140 கோடி மக்கள் பறந்துபட்ட இந்தியாவை இன்றைக்கு அந்நியர்கள் ஊடுருவ முடியாத அளவிற்கு பாதுகாப்பாக அந்நியர்களுடைய ஊடுருவல் அதிகமா இருந்துச்சு. ஒரு பக்கத்துல பங்களாதேஷ், ஒரு பக்கத்துல பூட்டான், இப்படிலாம் இருந்த பர்மா, இப்படிலாம் இருந்ததெல்லாம் கட்டுப்படுத்தி மத்திய அரசாங்கம், இன்னொரு பக்கத்துல ஜம்மு காஷ்மீருக்கு பக்கத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய அட்டூழியம், இதையெல்லாம் கட்டுப்படுத்தி இன்றைக்கு ஒரு வலுவான இந்தியாவாக, உலக அரங்கில் மதிப்புமிக்க இந்தியாவாக ஆக்கி இருக்கிற பெருமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி. சார் இங்க பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நீங்க வலுவான இந்தியான்னு சொல்வதன் மூலமாக சில உண்மையை நான் சொல்லிடுறேன். நானு நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியூஸ் ஏஜென்சியை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஜம்மு காஷ்மீர்ல எல்லாம் என்ன நடக்குதுங்கிற செய்தியை வரவிடாமல் தடுப்பதன் மூலமாகத்தான் நீங்க வலுவான இந்தியாவா வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்ல இல்ல, உண்மை அதுதான் சார். ஒரே ஒரு விஷயம், நீங்க தயவு செஞ்சு இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு உங்க அரசாங்கம் தான் அறிக்கை வெளியிடுது. உள்துறை இலாக்காவினுடைய ஆண்டறிக்கை ஒவ்வொரு வருஷமும் வெளியில வருது. அண்ணா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, என்ன கொஞ்சம் பேச அனுமதிங்க. உள்துறை இலாக்காவினுடைய ஆண்டறிக்கை வருஷம் வெளியில விடுறாங்க. அந்த வெப்சைட்லயே கிடக்குது. நீங்க தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமா இருக்கா இல்லையாங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்க இங்க பாருங்க, என்ன அனுமதிக்க இன்னொன்னு கேட்டீங்க. அண்ணே நீங்க போய் பேசுறீங்கனே.
நீங்க பொய் பேசுறீங்க. நீங்க சொல்கிறீர்கள். இல்ல நீங்க பொய் பேசுறீங்க. நீங்க பொய் பேசுறீங்க. நான் இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட உண்மைக்கு மாறா சொல்றீங்க. எங்க அரசாங்கத்தின் மேல, மத்திய அரசாங்கத்தின் மேல திட்டமிட்டு களங்கம் ஏற்படுத்த வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை பார்த்து உங்களுக்கெல்லாம் ஒரு பதட்டமாக இருக்கிறது. நான் இங்க பாருங்க, நீங்க வெளியிடக்கூடிய அறிக்கையை நீங்க நம்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. ஒரே ஒரு இல்ல விஷயம், இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமா இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சிவிலியன்ஸ் அதிகமா கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையான்னு பாருங்க. நீங்க பாருங்க, நான் சொல்லல, அது கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட். நீங்க ஆர்ம்டு போர்சஸ் அதிகமா செத்துருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. என்ன எங்களை கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது இந்தியாவினுடைய இந்தியன் எக்கானமி தான் ப்ராமிசிங் எக்கானமி, அதாவது நம்பகத்தகுந்த பொருளாதாரம் உடைய நாடு இந்தியா. இந்த பொருளாதாரத்தை சீரழிக்க வேண்டும் என்று அந்நிய நாட்டு சக்திகள் எல்லாம் ஹிண்டன்பர்க் ஆகட்டும் அல்லது அமெரிக்க நீதிமன்றம் இன்றைக்கு வழக்கு அதாவது சமன் அனுப்பியிருக்காங்க அழைப்பானை. இந்த அழைப்பானை அனுப்புவதாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்நிய நாட்டு சக்திகளுடைய திட்டமிட்ட இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற மறைமுக யுத்தம். இதை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதானி பாரதிய ஜனதா கட்சியுடைய முகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அண்ணன் ராஜன் பாபு சொன்னார். நான் சொல்றேன், ரத்தன் டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் ஒரு காலத்துல பிர்லாவும் காங்கிரஸ் கட்சியினுடைய முகமா இல்லையா, லலித் மோடி காங்கிரஸ் கட்சியினுடைய முகமா இல்லையா? சரி, நேஷனல் ஹெரால்டு சொல்லி ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகைய காங்கிரஸ் கட்சி தனது அறக்கட்டளையின் பேர்ல மாத்திக்கிட்டு ஒரு 5000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக இன்றைக்கு வழக்கு இருக்கிறது. அது போக நீங்க அண்ணன் இதயத்துல்லா சொன்னாங்க, ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை அலைக்கற்றை எல்லாம் ஒதுக்கிட்டாங்க சொல்லி. அலைக்கற்றை வரலாறு மிக 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 உலக அளவில் இந்தியாவின் தலைகுனிவை ஏற்படுத்திய வழக்கு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில இருக்கு. மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில இருக்கு. அதனால உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி பாரதிய ஜனதாவை குறைத்து மதிப்பிடவோ அல்லது களங்கப்படுத்தவோ எந்த முயற்சி பண்ணாதீங்க. முடிக்கிறேன் நான். இல்ல அவர் சொன்ன இதுவரைக்கும் உள்ள குற்றச்சாட்டுகள் அலைக்கற்றையோட சேர்த்து பார்த்தா 3 லட்சம் கோடி வரும். ஆனா ஒரே ஆண்டுல மாத்திரம் 10.5 லட்சம் கோடி வங்கி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. 11 லட்சம் கோடி சார், 11 லட்சம் வாரா கடன். அதுல முதல் 10 பேர் அண்ணே லலித் மோடி சேர்த்துக்கிடுங்க, மல்லையாவை சேர்த்துக்கிடுங்க. சரி சரி அண்ணா பேசலாம், முடிக்கலாம். ஒண்ணுதான் நான் சொல்ல போறேன். 850 மடங்கு அதானியுடைய செல்வம் 2014 இருந்து கூடி இருக்குன்னு சொன்னா, அப்ப 849 பங்கு இந்திய ஏழை மக்களுடைய பணத்தை பிரதமர் மோடி தாரை வார்த்து இருக்கிறார். இன்னைக்கு சகோதரர் ராஜபால் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசினதே உங்களுக்கு அந்நிய வந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு உலகளாவிய அளவுல இந்த அதானியுடைய வழக்கு அமெரிக்காவில் வந்ததுக்கு பிறகு இந்தியாவுக்கு இன்னும் மோசமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் குறிப்பிட்டாவது செபியுடைய அதிகாரி அந்த மாதவி பூச்சுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, அவங்க மேல விசாரணை ஏன் வைக்கலன்னா, விசாரணை வச்சா அதானியுடைய தவறு வரும், அதன் மூலமா மோடியுடைய தவறு வெளிவரும். சார் இங்க பாருங்களேன், ஒரு 5 மாநிலங்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அரசாங்கம் தார்மீகமாக இதை பேச அனுமதிக்கும் நாங்க நம்புறோம். என்ன நடக்க போகுதுங்கிறத வேடிக்கை பார்க்க தான் போறோம். நேரம் ஒதுக்கி ஆமா நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 3 பேருக்குமே நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றி. நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.